யார் இந்த கெனிஷா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே! ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 ஆண் குழந்தைகள பெற்றதுக்கு பின்னாடி ஆர்த்திய பிரியறதா ரவிமோகன் போன வருஷம் அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பு நெறைய பேருக்கு அதிர்ச்சிய குடுத்தது. சூழல் இப்படி இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சியில பாடகி கெனிஷா கூட கலந்துக்கிட்டாரு ரவிமோகன். ஏற்கனவே அவருக்கும் கெனிஷாவுக்கும் இருந்த உறவால தான் ஆர்த்தியும் ரவியும் பிரிஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில ரவியோட இந்த செயல்பாடு நெறைய பேருக்கு பயத்த குடுத்திருக்கு. ரவி இந்த மாதிரி செஞ்சத தொடர்ந்து ஆர்த்தி காட்டமா அறிக்கைய வெளியிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க இந்த விவகாரம் பத்தி பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு தன்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட பொண்ணு கல்யாணம் சென்னையில நடந்துச்சு. அதுல ரவிமோகன் பாடகி கெனிஷாவோட கலந்துகிட்டாரு. ஏற்கனவே ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல போய்கிட்டு இருக்கு. அவங்களோட பிரிவுக்கு ஆர்த்தி தான் காரணம் அப்படின்னு முதல்ல நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா கெனிஷாவோட கூட ரவி வந்தத பார்த்த நெறைய பேரு ஒருவேளை ரவி தான் இந்த பிரிவுக்கு ஃபர்ஸ்ட் புள்ளிய வச்சிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்த கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆர்த்தியும் தன்னோட பங்குக்கு காட்டமா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா திரைத்துறையினர் அப்புறம் ரசிகர்கள் மத்தியில ஆர்த்திக்கு ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆர்த்தி வெளியிட்டிருந்த அறிக்கையில என்னோட மௌனத்த நான் கலைக்கிறேன். என்னோட குழந்தைகளுக்காக இந்த விஷயத்துல கடந்த 1 வருஷமா நான் மௌன விரதமாவே இருந்துட்டு வரேன். அதனால நான் பலவீனமானவள் அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னோட Instagram ஐடி ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பேர்ல தான் இருக்குது. சட்டம் முடிவு செய்ற வரைக்கும் அதே பேர்ல தான் நீடிக்கும். அதே மாதிரி என்ன ரவியோட முன்னாள் மனைவி அப்படின்னு யாருமே அடையாளப்படுத்தாதீங்க. அந்த முடிவ சட்டம் எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கலாம். நான் என்னோட குழந்தைங்களோட எதிர்கால நலனுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு, ரவி கெனிஷா பத்தி நான் ஏற்கனவே பேசினப்போ, ரவியோட ரசிகர்கள் வந்து எனக்கு சாபமெல்லாம் குடுத்தாங்க. கெனிஷாவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல அப்படின்னு என்கிட்டயே ரவிமோகன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவரு கெனிஷா மட்டும் இல்ல, யார் கூட வேணாலும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். அது அவரோட தனிப்பட்ட உரிமையும், விருப்பமும் தான். அது உண்மையும் கூட. அதே நேரத்துல ஆர்த்தியோட இன்ஸ்டா பதிவு படிக்கிறவங்களோட மனசு கணக்கத்தான் வச்சிருக்கு. விவாகரத்து இன்னும் உறுதியாகல. அந்த நேரத்துல ஜோடியா வந்திருக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க ஆர்த்தி. கெனிஷாவுக்கு ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்ததாவும், அந்த கணவர் மறைஞ்சிட்டதாவும் நாம விசாரிச்ச வரையில ஒரு சோர்ஸ் சொல்லுச்சு. கெனிஷா பணக்காரராவோ, ஏழை பெண்ணாவோ கூட இருந்திருக்கலாம். பெங்களூர்ல விவேக் நகர்ல சாதாரண வீட்டு பெண்ணா தான் அவங்க பிறந்ததா சொன்னாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா கல்யாணமான ஒரு ஆணுடைய வாழ்க்கையில எதுக்காக வரணும்? எந்த பொண்ணும் தன்னோட கணவர விட்டு தர மாட்டாங்க. சினிமா பிரபலங்கள் அப்புறம் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அப்படின்னு மொத்தமா 200 பேர மாலத்தீவுக்கு ஐசரி கணேஷ் கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல ரவியும் கெனிஷாவும் அடக்கம். இதெல்லாம் ஆர்த்திக்கு எவ்வளவு பெரிய மனவேதனைய குடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு.